வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை வெள்ளைக்கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். நறுக்கிய சௌசௌ 4 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதித்ததும் நறுக்கி வச்சுருக்கிற இந்த சௌசௌ அதில் போட்டு சிறிய தீயில் நல்லா வேக வைங்க. தேங்காய் துருவல், மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், சோள மாவு இதெல்லாம் மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் விட்டு மையை அரைச்சி வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்தவுடன் உப்பு, இந்த அரைத்த இதெல்லாம் போட்டு அதை நல்லா கெட்டியான பதத்துக்கு வரலும் சிறு தீயிலேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டியான உடனே இறக்கி வச்சுடுங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டி கிளறி பரிமாறுங்க. இதுவே கோவை வெள்ளைக்கூட்டு செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.